சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் இன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவீரன் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினோம். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜியின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் பரமக்குடியில் இன்று வீரவணக்கம் செலுத்த உள்ளனர். அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை சட்டமன்றத்திலேயே வழங்கினார். அரசாணை பிறப்பித்து இப்போது மணிமண்டபம் கட்டப்பெற்று வருகிறது. இந்த நாளில் தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். மதுவை, போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒலித்து வருகிற ஒரு போர்க்குரலாகும். காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார். அவருடைய சகோதரிகள், அவருடைய துணைவியார் மது ஒழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில், அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது. பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் 22. அந்த 22 உறுதிமொழிகளில் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று. எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான களத்தில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார். மது விலக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார், விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே மது ஒழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று. மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம். சசி பெருமாள் அதற்காகவே தன் உயிரை மாய்த்து கொண்டார். மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை, போதைப்பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும், மகளிர்தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும், ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில் இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம். லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். கட்சி வரம்புகளை கடந்து, அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில், ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது எங்களுடைய அறைகூவல். கட்சி அரசியல் என்பது வேறு,
சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை. மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல்? திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதிமுகவுக்கும் மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு. இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? பிற மாநிலங்களிலெல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை. நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம். இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது, குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையிலே இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது? மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம். இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான். இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது, தேர்தலோடு இணைத்து பார்ப்பது, கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும். இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், ஆழமாக பரிசீலிக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும்போது இதை முழுமையா அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால முழுமையா நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பாரெல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்புடையதல்ல. நாளுக்கு நாள் அதில் ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த வருமானத்தை குறைச்சாதானே, கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்க மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுகிட்ட உங்களுக்கு திருப்திகரமா பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய
முடிவு. ஒரு பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால் நாங்கள் சொன்ன உடனே அவங்க திருப்திகரமாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது. அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அது பதிவு செய்திருக்காங்க. இன்னைக்கு அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாம் சொல்லலை, உடன்பாடான கருத்தை தான் சொல்கிறோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தான். மிக முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம் யூகமான ஒரு கேள்வியை நம்ம இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு நம்ம போக வேண்டாம். ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம். மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம். அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையை அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதற்கு எல்லா சக்திகளும் துணை நின்றாதான் முடியும். யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாரும் கை கோக்கணும். எல்லாரும் கை கோர்த்தா நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய பதிலை சொல்லும். தனிப்பட்ட முறையில் இது திருமாவளவன் குரல்னாக்கா, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போகலாம். இது மக்களுடைய குரல், அதனால எல்லாரும் சேருவோம். இதே போன்ற திமுக தேர்தல் அணிகளில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் அதுக்கு எல்லாமே இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதியை குறித்து நீங்கள் போராட்டங்களுக்கு இது மாதிரி குரல் முதல்ல இதை பார்ப்போம். இது ரொம்ப பேர்னிங் இஷ்யூ, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இன்னமும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது. குக்கிராமங்கள் வரையிலும் போதைப்பொருள் புழக்கம் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது இன்னைக்கு கடுமையாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள், படுகொலைகள், கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த இந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது, ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம், யாருக்கும் இது நடக்கலாம். ஆகவே இது இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம். ரொம்ப அமைதியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இது, ஒரு பேரழிவு இது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் நிறைய ஸ்பாயில் ஆகுது. 14-15 வயசில் நேற்று ஒரு அம்மா, அஞ்சனான்னு ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயன் ஒருத்தன் சின்ன சின்ன பையங்க குடிக்கிறாங்க, பொட்ட பிள்ளைங்க குடிக்கிறாங்க, எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பதறுது, எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பதறேன். அப்பனை பார்த்து புள்ள குடிக்கிறான், மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான், அம்மாவை பார்த்து மகள் குடிக்கிறா. இது பரவிக்கிட்டே போகுது, எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு விக்டிம் குரல், விக்டிம்ஸ் வாய்ஸ். இதை நாம் கடந்து போயிட முடியாது. ஆகவே இது 100 விழுக்காடு தூய நோக்கமுள்ள, எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம். இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். இந்த மாநாட்டுக்கு நேரடியாக மற்ற கட்சிகளை நேரடியாக சென்று அழைப்புங்க. அதை பற்றி இன்னும் நாங்கள் முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து பேசி தான் நாங்கள் யார் யாரை கூப்பிட போகிறோங்கிறத பற்றி இன்னும் 20 நாள் தான் இருக்குது. பட் இன்னும் நாங்கள் அதை 2-3 நாளில் பேசி முடிவு பண்ணுவோம். 3 ஆண்டுகளாக காலதாமதம் என்ன? காலதாமதம் இல்லை, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 69 பேர் இறந்தாங்க. நம்ம இது அவ்வப்போது பேசிகிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா? 69 பேர் இறந்தது. அன்னைக்கு நான் 2 நாள் அந்த களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட எழுந்த கோரிக்கை தான் அது. அவங்க சொன்ன முதல் வார்த்தையை இப்படி போனவனே தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி, இது சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி, தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுடைய குரல் தான் அது. இப்போ அவங்க கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை. அவங்க நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம். கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான், நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் மற்றவங்க மத்தியில் போயிட்டுருக்கு, அரசியல் களத்தில் போயிட்டுருக்கு. சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை 3 நாளே நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு தான் ஜனங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் 17 இந்த மாநாடு நடத்துகிறதா அறிவித்தோம். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள்.
ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு, பார்லிமெண்ட் செஷன். அதில் ஆகஸ்ட் 13 வரல, நாங்கள் 12 வரல அங்கே இருக்க வேண்டியதாகி போச்சு. அதனால் அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்கிறது கூட, தயாரிப்பு வேலையை செய்கிறது கூட ஒரு காலவாசி இல்லைன்றதுனால தள்ளி வச்சிருக்கிறோம் அக்டோபர் 2. இதில் வந்து 3 ஆண்டுகள் கடந்து பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை, தொடர்ந்து நாம் பேசுகிற ஒரு விஷயம்தான். அப்போ அதையும் கவனிக்கப்படலை. இப்போ இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக மொழி, இது போலி திராவிடர்களுக்கு இடமளித்து முருகன் சொல்லியிருக்காரு. போலி திராவிடரா? போலி திராவிடர்களுக்கு இடமளித்து சொல்லியிருக்காரு. உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா? கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. நோ கமெண்ட்ஸ். சார் 2 நாளா நீங்க அழைப்பு